அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜில் ஒரு கன்சர்னிங் திங்கை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாராளுமன்றம் நடைபெற்றுச்சு இல்லையா? 18வது லோக்சபாவோட முதல் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வின்டர் செஷன் ஆஃப் 18th லோக்சபா. ஸோ அதோட ப்ரொடக்டிவ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப புவராக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தே ஹாவ் டு பி அக்கௌண்டபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டிருக்க இவங்க எல்லாருமே ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும். சும்மா கூச்சல் குழப்பம் போடுறது, சண்டை போட்டுக்கிறது, ஓகேங்களா, பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நின்று சண்டை போட்டுக்கிறது, உள்ளே நின்று சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் சரியான ஜனநாயகமாக இருக்காது. கேள்விகள் விவாதங்கள் மூலயமா செக்ஸ் அண்ட் பேலன்சஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. குறிப்பாக லோக்சபாவோட ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம்னா 54% தான் இருக்குது. ராஜ்யசபா இன்னும் மோசமாக 40% தான் இருக்குது. இன்னும் ராஜ்யசபாவில் பார்த்தோம்னா ராஜ்யசபாவோட சேர்பர்சனுக்கு எதிராகவே ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த டார்க் சைட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஏன்னா 75வது கான்ஸ்டிடியூஷன் டேவை நம்ம இப்போ தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் கான்ஸ்டிடியூஷனோட முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் ப்ரொடக்டிவ்னஸே இல்லாமல் இருக்கிறது. நம்ம வேலையில் 50% ப்ரொடக்டிவிட்டி வச்சுருந்தோம்னா நம்மளை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ பாராளுமன்றம் மட்டும் எப்படி 50% 40% ப்ரொடக்டிவிட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக முன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16 பில் பாஸ் பண்ணும் இந்த அஜெண்டாவில் இருந்துச்சு, வின்டர் செஷனோட அஜெண்டாவில். ஆனால் கிட்டத்தட்ட லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்து பாஸ் பண்ண ஒரே பில் என்னென்னா, நமக்கு அந்த வாயுவான் விதேயக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் ஏவியேஷன் செக்டாருக்கு இருக்கக்கூடிய அந்த விமானங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மசோதாவை மட்டும்தான் லோக்சபா ராஜ்யசபா 2 பேருமே சேர்ந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா லோக்சபா ஒரு 2-3 பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க, ராஜ்யசபா 2-3 பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்டிவ்னஸ் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி கேள்வி நேரம் அப்படிங்கிறது சுத்தமாக வழங்கப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட லோக்சபாவில் பார்த்தோம்னா 10 நிமிஷம் மட்டும்தான், 20 நாளில் 10 நிமிஷம் தான் கேள்வி நேரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஓகேங்களா? 20 நாள் பாராளுமன்றம் நடந்திருக்கு, லோக்சபா மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேள்வி நேரத்தை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ராஜ்யசபாவில் பார்த்தோம்னா நமக்கு கொஸ்டின் ஆர் அப்படிங்கிறது 19ல் 15 நாள் கொஸ்டின் ஆரே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அரசாங்கம் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கேள்வியாக முன் வச்சுருக்காங்க. கேள்விகள் கேட்டால் தான் விவாதங்கள் உருவாகும். அதிலிருந்து தான் நமக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஒரு புது விஷயம், இந்த அண்டர் சி கேபிள்ஸ் அப்படிங்கிறது இந்தியா சமீப காலங்களில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் சி இன்டர்நெட் கேபிள்ஸ். ஓகேங்களா? இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு பண்ணோம், இந்தியா அந்தமானுக்கு பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அந்தமானில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்தியா சென்னையிலேருந்து ஒரு அண்டர் சி கேபிளை ஜப்பானோட உதவினால் நம்ம பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி புதுசாக இன்னும் 2 ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா IAX அண்ட் IEX, இந்தியா ஏசியா எக்ஸ்பிரஸ் அண்ட் தென் இந்தியா யூரோப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இந்தியா ஏசியா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது எங்கே கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை அண்ட் மும்பை, அதுதான் நோடல் ஹப்பாக இருக்க போகுது. சென்னை அண்ட் மும்பையை சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா அந்த மாதிரியான பகுதிகளில் இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக கனெக்ட் பண்ண போகுது, ஃபைபர் கேபிள்ஸ்னால. ஓகேங்களா? அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் எல்லாமே, அண்டர் சி கேபிள்ஸ் எல்லாமே. சரிங்களா? அடுத்தது IEX அப்படிங்கிறது இந்தியா யூரோப் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ், கிரீஸ், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், டிஜிபூட்டி இந்த மாதிரியான நாடுகளை கனெக்ட் பண்ண போகுதா, அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த அண்டர் சி கேபிள்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலேயபிளாகவும் இருக்கும். நமக்கு இந்தியா தலைமையில் இருக்கிறனால மற்ற நாடுகளை சார்ந்து இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. சரிங்களா? அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருந்த 2 முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.